முன்னாடி உருவாச்சுங்க சார். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி கையில் தான் எழுதிட்டு இருந்தாங்க. கையில் எழுதின லெட்டர் வந்துங்க சார், சேஃப்டி கிடையாது. அதனால் அது யார் வேணாலும் மாற்றிடலாம். தட்டச்சுங்கிறது டைப்ரைட்டிங் பண்ணும்பொழுது அது வந்து ஃபைல் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து கடந்த 60 ஆண்டுகளும் நடைமுறையில் இருந்தது. பிற்பாடு ஒரு 25 வருடத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் வந்தது. அந்த கம்ப்யூட்டர் கீபோர்டும் டைப்ரைட்டிங் கீபோர்டும் சேம் கீபோர்டு. அதனால தான் இது நாள் வரைக்கும் டைப்ரைட்டிங் கம்ப்யூட்டர் படிக்கக்கூடிய டைப்ரைட்டிங் மஸ்ட் அப்படின்னு கற்றுக்கிட்டேன். ஏன்னு கேட்டால் கீபோர்டு ஒன்று. தட்டச்சு பயின்ற ஒரு மாணவனால் மட்டுமே கணினியை எளிதாக அதாவது வேகமாக இயக்க முடியும். மற்றவங்களால முடியாது. 2 விரலில் கணினியில் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் தட்டச்சு படித்தவன் ப்ராப்பராக ஒரு பேராகிராஃபாக 5 நிமிஷத்தில் அடிச்சுட்டு போயிடுவான். இன்றைக்கி தட்டச்சினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லணும். ஒரே ஒரு ஒரு டிகிரி படிப்பு முடித்து வெளியே வந்தாலும் ஒரு டைப்ரைட்டிங் ஜூனியர் கிரேட் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் தருவாங்க. அல்லது ஒரு பயிலகத்தில் 1 மாதம் ஃபிங்கரிங் தட்டச்சு ஆங்கிலம் ஃபிங்கரிங் முடித்து அந்த சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும்தான் பாரதியார் யூனிவர்சிட்டியில் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வாங்க முடியும். அதனுடைய கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் படித்து முடிச்சு வந்து எந்த வேலைக்கு போனாலும் கம்ப்யூட்டர் பேசுகிற வேலைக்கு தான் போக போகிறான். அந்த கம்ப்யூட்டரை இயக்குவதற்கு டைப்ரைட்டிங் மஸ்ட்டு. டைப் தெரியாமல் ஒருத்தர் கம்ப்யூட்டர் எப்படி ஆப்ரேட் பண்ண முடியும்? புரியுதுங்களா சார்? இப்போ நாங்கள் கேட்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா, தட்டச்சு நீங்கள் வந்து ஒழிக்க வேண்டாம், அதை வந்து அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சி கம்ப்யூட்டரில் தேர்வு கொண்டு வாங்க. ஆனால் இவ்வளோ நாள் நடைமுறையில் இருக்கிற கீபோர்டு கொண்டு வந்தீங்கன்னா, நாங்கள் இதே மிஷினில் தட்டச்சு ஆங்கிலம் அல்லது தமிழை வந்து மாணவர்களுக்கு பயிற்சி கொடுப்போம். ஆனால் தேர்வை கம்ப்யூட்டருக்கு அனுப்பிச்சிடுவோம். எங்களுடைய கோரிக்கை இதுதான். தட்டச்சு கல்வியை நசுக்க வேண்டாம். அதே போல் கணினிங்கிறது 2003 எதுக்காக கொண்டு வந்தோன்னு கேட்டிங்கன்னா, ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் எல்லாருமே கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக பணிக்கு சேரும் பொழுது தட்டச்சு பழகாமே எல்லாம் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக பணிக்கு சேர்ந்துறாங்க. அவங்களால ஒரு லெட்டர் கூட ப்ராப்பராக அடித்து அவுட்புட் கொடுக்க முடியல. அப்போது அரசாணை 2003 என்ன சொன்னாங்கன்னா, டைப்ரைட்டிங் ஜூனியர் கிரேடு ஒரு படித்த பையனா மட்டும்தான் 10th பாஸ் ஆகி டைப்ரைட்டிங் ஜூனியர் கிரேடு படித்த பையன் அல்லது ப்ரைவேட் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் நடத்தலான்னு அங்கீகாரம் கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்திருக்கிற ஜிஓ நம்பர் 187 அனைத்து சட்டங்களையும் ரத்து செஞ்சுவிட்டு இந்த கோர்ஸ் யார் வேணாலும் நடத்திக்கலாம். டைப்ரைட்டிங் படிச்சுன்னு அவசியம் இல்லை. 10th படித்த ஒரு பையன் இந்த சிஓஏ கோர்ஸுக்கு போகலாம். அந்த கோர்ஸில் ஒரு பாடம் வச்சுருக்காங்க. அது எப்படி ப்ராப்பராக 2 மாதம் ஃபிங்கரிங் படித்து அவன் ஸ்பீடு வந்து 7 பேப்பர் நடித்து படிக்கக்கூடிய ஒரு படிப்பை ஒரே ஒரு வினாவில் எப்படி நீங்கள் பூர்த்தி செய்ய முடியும்? அதே எங்களுடைய கேள்வி. எனவே இந்த ஜிஓ நம்பர் 187 தட்டச்சுடைய முக்கியத்துவம் கொடுக்குறதா இருந்தால் தட்டச்சு இளநிலை முடிச்சவங்க தான் இந்த கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் போகணும். அவனும் ப்ராப்பர் சேனலாக தமிழ்நாட்டில் தொழில்நுட்ப தேர்வு வாரியத்தில் அங்கீகாரம் செய்யப்பட்ட இந்த 4500 பயிலகங்கள் இருக்குது. இந்த பயிலகத்தின் மூலம் தான் படிக்கணும்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் எங்களுடைய கோரிக்கை. அப்பொழுது தான் எங்களுடைய வாழ்வாதாரம்